மண் பற்றிய கூற்றில் சரியான தேர்ந்தெடு. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது. 2, கருப்பு மண் என்று பிரபலமாக மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கு. 3, தக்கான பிடபூமியில் இருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தாங்கும் திறனுடையது. எது சரியானது? 3த்துல தக்கான பிடபூமியிலிருந்து உருவாகும் மண் 1, 3 சரியா. ஏன்னா கருப்பு மண் பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக உள்ளது அப்படின்னு. கருப்பு மண். அடுத்து, கீழ்காண்டவற்றில் தீன் இலாகி பற்றிய உண்மையான கூற்று எது? 4 பாட்டு சொல்றேன். தீன் இலாகியை பின்பற்றியவர்கள் அதிகம். ஃபர்ஸ்ட். 2வது, இது ஒரு அரச மதம். 3வது, முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும். 3வது. 4வது, பிரதேசங்களை விரிவுபடுத்துவதற்கும் சுதந்திர நாடுகள் மீது கட்டுப்பாட்டை பெறுவதற்குமாக இது இருக்கு. இந்த 4த்துல எது உண்மை? 4த்துல 1 தான் உண்மை. ஆமா, அரச அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட், தீனிலாகி பின்பற்றுதல் அதிகம் குறைவு, அது கிடையாது. இது ஒரு அரச மதம், அதுவும் கிடையாது. முஸ்லிம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இதான் கரெக்ட். 3வது இந்துக்கள் தேசிய மதமாக நிறுவ வேண்டும் அப்படின்னு தானே அக்பர் தானே ஸ்டார்ட் பண்ணார். சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம். அன்பில் பட்டயம், திருவாலங்காடு பட்டயம், பாகூர் பட்டயம், வேள்விக்குடி பட்டயம். திருவாலங்காடு பட்டயம். சரியாக பொருத்தியுள்ளதை தேர்ந்தெடு. நிரந்தர நிலவரி திட்டம் கர்சன் பிரபு. 2வது, வங்கப்பிரிவினை காரன்வாலிஸ். 3வது, ரயத்துவாரி முறை மன்றோ. 4வது, இருப்பு பாதை இணைப்பு டல்லோசி. இதுல எது சரியானது? இல்ல, நிரந்தர நிலவரி திட்டம் கர்சன் பிரபு. வங்கப்பிரிவினை காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் வங்கப்பிரிவினை கர்சன் தானே வருவாரு. கர்சன். வங்கப்பிரிவினை காரன்வாலிஸ். நிரந்தர நிலவரி திட்டம் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். நிரந்தர நிலவரி திட்டம் வந்து கர்சன் கொடுத்துருக்கான். இது வங்கப்பிரிவினை காரன்வாலிஸ் கொடுத்துருக்கான். இது ரெண்டுமே மாத்தி கொடுத்துட்டான். இது மிச்சம் ரெண்டும் ரயத்துவாரி மன்றோ, இருப்பு பாதை இணைப்பு டல்வோசி. 3, 4 மட்டும் சரி. அடுத்து வந்து கண்ணன் பாட்டு ஆசிரியர் யார்? பாரதியார். ஆசிய ஜோதி அதோடைய ஆசிரியர் கவிமணி. பாண்டியன் பரிசு பாரதிதாசன். தமிழின் இதயம் ராமலிங்கம் பிள்ளையாம். அடிப்படை கடமைகளை பற்றி சரியானது கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட், இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது. ஃபர்ஸ்ட். 2வது, இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது. 3வது, நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது. 4வது, தனியார் உடைமைகளை பாதுகாப்பது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? அதான் இது 4 ஸ்டேட்மெண்ட் அடிப்படை கடமைகள் பற்றிய சரியான கூற்று. தனியார் உடைமைகளை பாதுகாப்பது. 1, 2, 3 சரி. கீழ்கணவற்றில் பொருத்தமற்றது சொல்லணும். SR பொம்மை வழக்கு 1994 குடியரசுத் தலைவர் ஆட்சி. 2வது ஆப்ஷன் பி. உன்னிகிருஷ்ணன் வழக்கு 1993 கல்வி உரிமை. 3வது பிரகாஷ் சிங் வழக்கு 2006 நீதித்துறை சீர்திருத்தம். லாஸ்ட் டி வந்து எம் நாகராஜ் வழக்கு 2006 இடஒதுக்கீடு. இதுல இது பொருத்தமற்றது. 4 ஆப்ஷன் ஏபிசிடி ஒண்ணுதான். பிரகாஷ் சிங் வழக்கு 2006 நீதித்துறை, அது வந்து பொருத்தமற்றது. உன்னிகிருஷ்ணன் வழக்கு 1993 கல்வி உரிமை. அதே மாதிரி எம் நாகராஜ் வழக்கு 2006 இடஒதுக்கீடு. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் பற்றி கூற்றுகள் சரியான விடை. இது ஒரு சட்டப்பூர்வ கழகம். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு சட்டப்பூர்வ கழகம். 2வது, இது ஒரு தன்னாட்சி நிறுவனமாகும். 3வது, இன்று இது ஓர் பொதுநிதி நிறுவனமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து பொதுநிதி நிறுவனமா இருக்கான். 4வது, இது வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது. 1, 3 மட்டும் சரியா. இது சட்டப்பூர்வ கழகம், இது வந்து பொதுநிதி நிறுவனமாக இருக்குது. 2, 1, 3 மட்டும் சரி. ஆமா. அடுத்து பொறுத்துக. ரயத்துவாரி திட்ட அறிக்கை யாரு? ரயத்துவாரி திட்ட அறிக்கை யாரு? 2 பேரு. ஒருத்தர் தெரிஞ்சிடும், ஒருத்தர் சொல்லிடலாம். தாமஸ் மன்றோ, இன்னொருத்தர் வந்து பிரான்சிஸ் எலிஸ். அடுத்து, பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளி என அழைப்பது யாருடைய? அயோத்திதாசர், சிங்காரவேலர் 2 பேர். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர்
பெரியார். நீதி கோட்பாடு. நீதி கோட்பாடு புக்லயே இருக்கு. 11th அரசியல் அறிவியலையோ 12th அரசியல் அறிவியலையோ அந்த பாக்ஸ் கொஸ்டின். ஜான் ரால்ஸ். நீதி கோட்பாடு. அடுத்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம், நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், தஞ்சாவூர் முட்டை நகரம். இதுல எது லாஸ்ட் 3 4 தப்பு.